சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இந்த ஆண்டுக்கான அறிவிப்புகளை உங்களோடு பகிர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 60 ஆண்டுகளை நிறைவு செய்த சென்னை பாரதி பெண்கள் கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் சரித்திரம் படைத்து வரும் புதுமை பெண் திட்டத்தை அங்கேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கினார்கள். அந்த கல்லூரிக்கு தேவையான கலையரங்கம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி, புதிய கல்லூரி அறைகளை ஏற்படுத்தி தர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் என்ற பெருமிதத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிப்பு 2, சென்னையில் 9 அரசு பள்ளிகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 3, சென்னையில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் ரூபாய் 5 கோடியில் மேம்படுத்தப்படும். சென்னையில் 15 முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் 40 கோடியில் அமைக்கப்படும். பிராட்வே பிரகாசம் சாலையில் அதிநவீன பொது நூலகம் ரூபாய் 30 கோடியில் அமைக்கப்படும். சென்னை மாநகரில் அறிவிப்பு 6, 5 அரங்குகள் மற்றும் மைதானங்கள் ரூபாய் 37 கோடியில் மேம்படுத்தப்படும். 7 அறிவிப்பு, வடசென்னையில் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் முதன்முறையாக சென்னையிலே 8 கோடியில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 8, சென்னையில் 7 பன்னோக்கு மையங்கள் ரூபாய் 45 கோடியில் சைதாப்பேட்டை உட்பட அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 9, சென்னையில் 6 அமுது மங்காடிகள் ரூபாய் 22 கோடியில் உணவுத்துறை அமைச்சரின் வேண்டுகோளுக்கேற்ப அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 10, சென்னை வண்டலூர் கீரப்பாக்கத்தில் ரூபாய் 11 கோடியில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 11, ராயபுரம் சஞ்சீவராயன்பேட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் ரூபாய் 6 கோடியில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 12, ராயபுரம் பனைமரத்தொட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் ரூபாய் 4 கோடியில் அமைக்கப்படும். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ரூபாய் 10 கோடியில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 14, காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 21 கோடியில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 15, சென்னை குரோம்பேட்டையில் பல்லாவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் கலைஞர் அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கருணாநிதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று 10 கோடியில் நடை மேம்பாலம் அமைக்கப்படும். 2025-26 ஆண்டிற்கு அறிவித்த அறிவிப்புகள் எண்ணிக்கை பார்த்தால் உங்களுக்கு 15 என்றுதான் தெரியும். ஆனால் அதில் மேற்கொள்ள இருக்கின்ற பணிகள் 60 என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கின்றேன். முந்தைய ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகளை இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகளின் சதவீதத்தை பார்த்தால் கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகள் 20% என்றால் இந்த ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகள் 80% தாண்டும் என்பதை இங்கே நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.